கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 118வது அதிகாரம் 8வது வசனத்துல தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் அப்படின்னு. நீங்க யார் மேல உங்களோட நம்பிக்கையை வைத்திருக்கிறீங்க? மனுஷனையா இல்ல மனுஷனையே சிருஷ்டித்த தேவன் மேலையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறதா இருக்குது. நீங்க மனுஷனை நம்புகிறவர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையை மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, நீங்க ஒரு மனுஷனை நம்பி வாழ்றீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு நாள் அந்த மனுஷனே உங்களை கஷ்டப்படுத்துவார், வேதனைப்படுத்துவார். அவரை நீங்க நம்பினதுனால உங்க வாழ்க்கையில நீங்க அவமானத்தையும் நிந்தையும் சந்திக்க நேரிடும். அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு என் சொந்தக்காரர் இருக்காருங்க, அதுக்கு ஒரு கஷ்டம் தான், அவர் தான் வந்து உதவி செய்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். நேற்று வர அவர் உங்களுக்கு உதவி செய்தார் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கும் அவர் உதவி செய்வார் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? அவர் ஒரு சாதாரண மனுஷன். மனுஷங்க என்னைக்குமே உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க உதவி செய்யறவங்களா இருந்தாலுமே அவங்க செய்யற உதவி நிமித்தம் உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படுது அப்படிங்கறத அவங்க பார்த்தாங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனத்துல சாலமோன் ஞானி என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவனை நீங்க நம்பி இருந்தீங்க, தேவனை நீங்க சார்ந்து இருந்தீங்க, உங்க நம்பிக்கையை தேவன் மேல வைக்கிறீங்க அப்படின்னா அவரே உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்கிறாருங்க. இதை ஒரு சில ஆங்கில பைபிள்ல ரெஃபர் பண்ணி பார்த்தோம்னா, நீங்க உயர்வா இருப்பீங்க, சேஃபா இருப்பீங்க, அதாவது பாதுகாப்பா இருப்பீங்க அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா நீங்க மனுஷனை நம்ப போறீங்களா இல்ல தேவனை நம்ப போறீங்களா அப்படிங்கிறத நீங்களே நிதானித்து பாருங்க. கர்த்தரை நம்பினா நீங்க உயர்வா, பாதுகாப்பா, பராமரிப்போட வாழலாம். மனிதனை நம்பினீங்கன்னா நிச்சயமா ஒரு நாள் நீங்க கஷ்டத்தை தான் அனுபவிப்பீங்க. உங்க நம்பிக்கை எல்லாம் அவமாகும்படியா அவர்கள் உங்களை ஏமாற்றிடுவாங்க. அதனால இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க. உங்க நம்பிக்கையை நீங்க யார் மேல வைக்க போறீங்க? மனுஷர் மேலையா, நம்மை படைத்த தேவன் மேலையா அப்படிங்கிறத முடிவெடுங்க. இதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறது தான் நலம் அப்படின்னு. மனுஷனை நம்ப வேணாம், நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு தான் நம்மளை பற்றி முற்றிலும் தெரியும். நம்ம எப்படி நெருக்கப்பட்டு இருக்கிறோம், எந்த நேரத்துல நம்ம அவரை நம்பிக்கையா கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை தான் சொல்லிடுறது. உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு ஒரு மனுஷனும் அப்படி சொல்லலை. நீங்க தேவன் மேல நம்பிக்கை வைத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒருபோதும் ஏமாற்றம் இல்லாமல் நீங்க நம்பின காரியம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படியாக அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.